மயில்வாகனம் நிபுணராஜன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை கருத்துக்களையும் தங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ள அழைத்து போகிறேன். அதுக்கு முன்னர் மயில்வாகனம் நிபுணராஜன் அவர்களுடைய குரல் உங்கள் எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கும் போது தெரியவில்லை. அந்த குரல் 2 பதிவுகளாக இங்கே என் வசம் இருக்கின்றன. அதை பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த இடத்திற்கு செல்லலாம். ஆஸ்பத்திரிக்கு அடையணும். ஆகவே நான் தமிழை விட கொஞ்சம் கூடுதலான சிங்கள மொழியில் ஆட்கள் வைக்கிறது ஒரு காரணத்தினை வச்சு நான் என்னுடைய தமிழோட பிரச்சனைகளை நான் வெளியில கொண்டு வரது கூடிய சந்தர்ப்பங்களை செய்து விட சரவில்லை என்றதை குறித்து நான் சரியாக சந்தோஷப்படுறேன். ஒரு மனிதன் உழைப்பு விரும்பாத இல்லை, ஆனா உழைப்பு வேண்டதை விட எனக்கு ஆஸ்பத்திரி விட எனக்கு முக்கியத்துவம். அது ஒரு பதிவு, இன்னும் ஒரு பதிவு இருக்கிறது, அதையும் உங்களோடு அதான் நாங்கள் பருத்துத்துறை நெல்லியை வீதி விடாக பருத்துத்துறை கொடிகாம் வீதி விடாக போகக்கூடிய எந்த தடங்களும் வைக்க இல்லை. ஆனா முகங்கள்ல அந்த ரக்கி சோதனை பிரச்சனைகள் எல்லாம் போனாங்க. அப்படியே போய் கொடிகாமன் சந்தியை போனாங்க. அந்த நிகழ்ச்சியில் புதன் புதுப்பட சந்தி வரைக்கும் போகக்கூடிய இருந்தது. அதாவது கச்சாய் பகுதியில அந்த கச்சாய் குறுக்கு கச்சாய் மணல் ரோட்னு சொல்லுவாங்க. அந்த மணல் ரோட் வரைக்கும் தான் போறோம், அங்க போக முடியாது. ஆனால் ஒரு நாங்கள் படித்த மகளிர் குடியேற்ற மிகச்சலுக்கும் இடப்பட்ட பகுதிகளில் படித்த மகளிர் குடியேற்ற திட்டத்துக்கு போவதற்கான அனுமதி கேட்ட போது மறக்கப்பட்டது. அதுக்கு காரணம் அந்த பகுதியில் மக்களும் வெளியேற இல்லாத இருக்கு, நாங்களும் போக முடியாது இருக்கு. அது காட்டுப்பாதைக்காக தான் போவோம். அது கொஞ்சம் ஆபத்தான நிலைய பாதையா இருந்தனாலும் யாழ்ப்பாணம் இங்கே காலநிலை அதாவது மழை பெய்ய காரணமாக நாங்கள் போன எமது வாகனம் மோட்டர் சைக்கிள் வைக்காத போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால நாங்கள் திரும்பி வந்தாங்க. நிச்சயமாக நாளைக்கு வெளியிட்டு நாளைக்கு நாங்கள் வழி போவோம். அந்த 2 பதிவுகளும் நான் நினைக்கிறேன் 98 அல்லது 99 ஆரம்ப பகுதியில் இருந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது. மயில்வாகனம் நிபுணராஜனுடைய படுகொலையின் பின்னர் அவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த அவருடைய தாயார் 2021ஆம் ஆண்டு கனடாவிலே இறைவதம் அடைந்தார். அவருடைய தந்தை 2010ஆம் ஆண்டு ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர் ஊடகத்துக்கு இவ்வாறு கூறியிருந்தார். My son's memory is still alive. I would like the people to remember him as a courageous journalist who served his community. The government could relaunch the investigation into my son's murder if it wanted to. It is a question of political will. We want justice to be done. அது அவருடைய தந்தையார் ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸுக்கு 2010ஆம் ஆண்டு பதிவு செய்தது. அந்த பதிவோடு ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிபுணராஜன் அவருடைய சகோதரி செல்வராணி நிரஞ்சன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். அவருடைய சகோதரிமார் எல்லோருமே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சார்பிலே செல்வராணி நிரஞ்சன் அவர்கள் உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். உடவியலாளர் பெருந்தகைகளுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 25 வருட காலமாக எனது ஒரே சகோதரனை குரலை கேட்டப்ப எனக்கு கொஞ்சம் 25 வருட காலமாக எனது ஒரே சகோதரனை நினைவில் சுமந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நினைத்தாலும் இன்று கூட இருக்கிறது அந்த பயங்கரமான இடம் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக புரட்டி போட்டு வருகிறது. செம்மானி விவகாரத்து ஆரம்ப கட்ட காலகட்டம் அது. அதனை வடிக்க போட்டு காட்டியதில் முதன்மையானவர் என்று நினைக்கிறேன் எனது சகோதரன். அதுக்கு சிறப்பாக
சிறப்பான இடம் அவரை கொண்டு இதை யாராலும் மறக்க முடியாத இவர் வீட்டை விட்டு வெளியில போகும்போது இவர் பத்திரமாக வீட்டை திரும்பி வரணும்னு சொல்லி அம்மா நிலவனும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார். ஏதோ வெளியில் தான் அண்ணனுக்கு ஏதாவது நடந்துட மாட்டார், பயமாக இருக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் நிம்மதி பெருமிக்கப்பட்ட போடுறார். நாங்கள் ஏதோ இன்னைக்கு தப்பித்தான் என்ற மகன் என்ற மாதிரி. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் வந்து நாங்கள் எங்களுடைய அராஜகத்தை செய்ய முடியும் என்று நிரூபித்தது அந்த பொல்லாத இரவு எங்களுக்கு. அவர் ஏதோ வீதியில் தான் இதோட நடக்கும் உண்டு. நாங்கள் அந்த காலத்தில் ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை ஒன்று வைத்திருந்தோம். ஒரு தாயின் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை அந்த இரவு கிடைத்து வந்திருந்தது. இந்த இடத்தில் நான் எங்கள் சமூகத்துடைய சில குணாதிசயங்களை பற்றி விருப்பமாக இருக்கிறேன். அவர் மெலிந்தவர், உயர்ந்தவர். அவர் உள்ளத்திலே எப்பொழுதுமே ஒரு அசாத்திய துணிவு இருக்கும். அந்த காலத்தில் அவர் சின்ன வயதிலிருந்தே அவர் வசித்தார். எந்த இடத்தில் அசம்பாவிதம் நடக்கிறதோ அந்த இடத்தில் நாங்கள் அண்ணனை காணலாம். அவர் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டார். செயல்படுத்த இடத்துல திரும்பி பார்த்தால் அண்ணன் அதில் நிச்சயமா இருப்பார். அது வந்து அவரோட பயணித்த உறவுகளாளர் அனைவருக்குமே அது தெரியும். தங்கள் உயிரை துச்சமாக மதித்து தான் சார்ந்திருக்கும் ஊடகத்துறைக்கு உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பது அவரது சிந்தனை சொல் செயல்பட்டார். அவர் 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர். அதனால்தான் சிங்கள ஊடகங்களான ராவிய, லக்விம, இருபிம போன்ற பத்திரிகைகளிலும் சிங்கள சந்தேசிய என்ற பிபிசி சந்தேசிய சேவையிலும் அண்ணன் கால் பதித்தார். எங்கள் மண்ணில் நடைபெறுகிற சகல அசம்பாவிதங்களையும் அவர் 3 மொழிகளிலும் உரத்து சொல்வதில் அவர் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்தார் என்பதை எனக்கு தெரிந்து. இதனிடம் கொழும்புல வைத்து சிங்கள காடைகளால் அவர் தாக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கு. அண்ணன் காணேந்திர நாங்கள் கொழும்பு போனவரை காணேந்திரன்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பெறுவார். என்னென்ன கேட்டார் நடந்தது. அவருடைய நண்பர்கள் அவரை பேணி பாதுகாத்து அவருக்கு அவர்கள் வைத்திய சேவைகளை செய்து மீண்டும் திருப்பி அனுப்பி வைத்த நிகழ்வோடு நடந்தது. வீட்டுக்கு தொலைபேசி அச்சுறுத்தல்கள் அந்த காலகட்டத்தில் தொடர்பு கொண்டிருந்த காலம் அல்ல. முதல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, பிறகு ஒரு நாளில் 4 தடவையாவது அண்ணனுக்குரிய அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் அதுக்கு முதல் காரியம் நான் குறிப்பிட்டது போல அவர் அதுக்கு பயப்பட இல்லை. ஏதோ நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் ஒரு அசாத்திய துணிவு அவரிடம் இருந்தது. அவர் பழகுவதற்கு மிகவும் இனியவர். அவருடன் பயணித்த எல்லோருக்கும் அது தெரியும். அவர் அதனால்தான் இன்றைக்கு கூட அவருக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நண்பர்கள் கூட்டம் அவருக்காக இருக்கிறது. எங்களோட நட்பீர்கள் கூட அவரை அண்ணன் என்று அழைத்து மிகவும் அன்புடன் தான் பழகுவார்கள். எங்களோட வீடு நாடு, நாங்கள் நாடு பெண் சகோதரர்கள். அவர் ஒரே ஒரு ஆண்கள். அப்போ ஒரு எப்பவுமே கலகலகலவென்று புதிய கும்பாடமும் கூட்டும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லாமே அது வைத்திருக்கிறதோட அவருக்கு 3 குழந்தைகள், ஒரு நிறைவான குடும்பம். அவர் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் ஊடகத்துறைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஆடித்தரமான சிந்தனை கொண்டிருந்தார். அவருடைய தாகம் ஊடகத்துறையில் இருந்தது. அதனால் அவர் அதிலே ஊறி போயிருந்தார். அவருக்கு நடந்த இந்த அநீதி மிகவும் கோடித்தனமானது, மிக கொடூரமானது. 25 வருடம் கழித்து இருந்தும் விரவாமல் அவர் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை என்று நான் அழைக்கின்றேன். மிகுந்த நன்றி.